கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தம்பி அந்த வீடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்பா. போன வருஷமே வீடியோ எடுத்து ரொம்ப மிரட்டிக்கிட்டு அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருப்பா தயவு செய்து. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரலைங்க. எனக்கு ஒரு மாதிரியா பயமாக இருக்குது. போன வருஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டுடியோ வைக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வைக்க கர்த்தர் கிருபை செய்தால். அதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு ரூபா கூட வீட்டில் வாங்கலை. அதனால தான் அதை பெரிய சந்தோஷமாக கர்வமாக சொல்லிப்பேன் நான். எனக்கு அதுதான் ஆசையாகவும் இருந்துச்சு. ஒரு ரூபா கூட வீட்டில் வாங்கக்கூடாது. தெரியும் நமக்கு, நான் வீட்லேயும் கொடுக்கறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கினா நம்ம தான் ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, போன வாட்டி சாட்சி சொல்லிட்டு போயிட்டேன். 3 மாதத்துல என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க அந்த ஃபாரின் ஒர்க்லேருந்து. நான் என்ன தப்பு பண்ணேனே தெரில. முன்னெல்லாம் காரணம் சொல்லிட்டு அடிப்பானுங்க, இப்போ காரணமே சொல்லாமல் அடிக்கிறானுங்களா. என்னடா பண்ணேன், நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்களுக்கு மெயில் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். என்னை வந்து வெளியே தூக்கிட்டாங்க. 3 மாதமாக எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு அது ஒன்று தான் ஒரு 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 கொஞ்சம் வழியாக இருந்துச்சு. அது மூலமாக போகிற மாதிரி இருந்துச்சா. திடீர்னு அல்லன்னு தூக்கணுன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணல. ஆக்சுவலி அந்த டைம் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க போல். நான் அந்த நேரம் பார்த்து வெளியே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே கவனிக்காமல் விட்டதில் என்னை ஃபாரின் ஒர்க்கை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு ஒரே போராட்டமாகிடுச்சு. எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காட்டி போங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக எப்போ பர்த்டே அன்றைக்கி வந்துச்சு அது. திரும்ப என்னை உள்ளே விட்டானுங்க. விட்டதாகுமா, இனிமேல் அதை விடவே கூடாது, ஃபஸ்ட்டு விட்டதை விட இந்த வாட்டி கொஞ்சம் பயங்கரமாக பண்ணணும் சொல்லி இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் அதை வந்து ஒரு நிலையான ஒர்க் இல்லைன்னு எனக்கு அதிலே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போது அரியங்கல் அண்ணன் பாட்டு அப்புறம் வந்து எங்களெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது. நிறைய ஆசை இருக்குது, எல்லா ஆசையும் நடக்கும். பட் கொஞ்சம் லேட்டாகும். அந்த பொறுமை தான் நமக்கு கிடையாது. அது நான் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன்னா, அதனால் வந்து எல்லாமே எனக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அது வந்து நிலையாக இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் பார்ப்போம் என்ன ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு. நான் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியும், உளறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரில. எல்லாமே கரெக்டாக நடத்துவேன். இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இது போனதில் பரவாயில்ல. பட் திரும்ப நான் வந்துடுவேன். என்னங்க சொல்கிறது. போதுமா, அவர் தூக்கம் வருதான் விட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் ஜாலியாக பேசி உங்களை இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க, நான் பேசணுன்னு எல்லாம் எழுந்திட்டீங்க பார்த்தீங்களா. அதுதான், அதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்காக தான் என்னை பேசி சொல்லி கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாட்சின்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன அனுபவமாக சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அது வந்து நான் முறைப்படியாக பேசுகிற ஆள் இல்லை, அப்படியே ஜாலியாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். அது 4 பேருக்கு ரீச் ஆகும், 4 பேருக்கு பிடிச்சிருக்கும். போன வாட்டி அந்த சொல்லிட்டேன் இல்லையா, அப்பா பேர் வந்து அது வந்தவங்க எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. அப்பா பேர் இவர் தெரியாதா, இவர் யார், பயங்கரமான ஆளாச்சுன்னு எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு பயமாக இருக்குது. எதையாவது சொல்லி நம்ம வீடியோவில் போயிட்டு ஏதாவது ஆயிரமோன்னு. இந்த வாட்டி வீடியோ போடக்கூடாத மாதிரி நான் எதாவது பண்ணிடுறேன். போனேன்னு இதை டெலீட் பண்ணி விட்டுறேன். வேறு என்ன, அவ்வளோதான். வேறு என்ன, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது சீக்கிரம் அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் அக்காவுக்கு இதுதான் வார்த்தையிலே ஃபஸ்ட்டு டைம் அக்கான்னு சொல்கிறேன். இவன் வந்து என்னை அண்ணன் சொன்னதே இல்லாத மாதிரி நான் அவளை அக்கான்னு சொன்னதே கிடையாது. நிறைய அது மாதிரி தான் இருக்கும் வீட்டில், அப்படி தான். பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எனக்கெல்லாம் இல்லை, எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. நம்ம வந்து எப்போவுமே சாதிச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வயசாயிரும், அது தெரியும். ஒரு 40-45 வயசானா கூட பரவாயில்ல, பொறுமையாக பண்ணிக்கலாம். வேறு என்ன, சரி வேறு என்ன. எங்கள் மம்மி என்ன சொல்கிறது, கொஞ்சம் காலையில் சாப்பாடு ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க.
11 மணிக்கு செய்கிறாங்க, எனக்கு தலை சுற்றுது பயங்கரமாக. இதெல்லாம் ஒரு சாட்சி அடான்னு தெரியுது. சரி, இந்த வருஷம் நினச்ச பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அடுத்த வருஷம் நான் இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் போயிருக்கிறதோ, இல்லை வந்து ஏதோ வந்து வெளியே வந்து ஒரு வண்டி நிற்கிறதோ, ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கும். அதை நான் கண்டிப்பாக சாட்சியாக சொல்கிறேன். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உழைக்கிறது வேறு விஷயம், பட்டு நமக்கு ஆண்டவரோட துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த வந்து அது போய் சேரவே சேராது. நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நைட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருது, எனக்கெல்லாம் அப்படியே கண் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நான் 5 மணிக்கு தூங்குறாள், அப்படி வேலை செய்வேன் நான். அதனால தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். பட்டு இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நல்ல அதிசயம் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அன்றைக்கி நான் சாட்சி சொல்லுவேன், பெருசாக சொல்கிறேன். அன்றைக்கி கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. போன வருடத்தில் நான் சும்மா தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சும்மா சொன்னேன். அது வந்து இந்த வருஷத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அதுக்கு அநேக தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஈவாய் சந்தித்து வருகிறார். ஒரு லேண்டு விற்றுட்டு இவளுக்கு மேரேஜுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம், ஊரில் இருக்கிற லேண்டு. அது எங்கள் தம்பி ஏற்பாடு பண்ணால் கடைசி வரைக்கும் போயிட்டு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் ஏதோ ஒன்று சொன்னான்னு சொல்லிட்டு அட்வான்ஸை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டான். இல்லை, நான் மேரேஜ் வச்சுருக்கிறேன், ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இரு, ஆண்டவர் செய்வார், இதோட உனக்கு அதிகமாக நான் விற்று தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொன்னாதான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக போன மாதத்தில் கர்த்தர் ஒரு லேண்டு எங்கள் தங்கச்சி மூலமாக ஒருத்தர் வந்து கேட்டு அவரே முன் வந்து எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அந்த லேண்டு விற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தால். அதுக்கான பண தேவைகளை எல்லாம் மேரேஜுக்கு சந்திக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காக அநேக தேவனுடைய பிள்ளைகளும் உதவி செய்திருக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்திலே பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு ஈவாய் சந்திப்பார். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கும் ஈவாய் கர்த்தர் இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு ஈவாய் தர வேண்டும். அந்த எண்ணம் தான் எங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் முன்னாடி இருக்கிற இடம் இந்த மாதிரி சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். இந்த மாதிரியான காரியங்கள் தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதே போல் ஜனவரி 15ஆம் நாகர்கோயிலில் நடக்கிறதான இந்த மேரேஜை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கே கொஞ்சம் பேர் நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் போக்கிலும் மரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதுக்கான டிக்கெட்டெல்லாம் போடும்போது ரொம்ப உளைச்சலில் இருந்தோம், என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அதையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மையை பார்க்கலாம், உங்களுக்கு செய்த நன்மை அது ஏராளம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் செபிப்போம், சபையாராய் செபிப்போம். இது நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எடுத்திருக்கிறதான தீர்மானம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.